இல்ல தம்பி விஜய்க்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் போதாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னன்னா தனித்து விடப்பட்டதால் ஏதோ அப்படி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா அவரோட பேச்சு எப்பவுமே நான் கேட்கிறேன் உச்சபட்சத்தில் இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்ல அரசியல்ல நிறைய பேர் உச்சபட்சத்துல இருந்து வந்திருக்கோம். ஏன் உதாரணத்திற்கு நான் மருத்துவரா இருந்து உச்சபட்ச பிராக்டிஸை விட்டுட்டு தான் வந்தேன். டாக்டருக்கு ஆக்டர் குறைஞ்சது கிடையாது, ஆக்டருக்கு டாக்டர் குறைஞ்சது கிடையாது. அதே மாதிரி தம்பி ஐபிஎஸ் அவர்களும் உச்சபட்ச பணியில இருக்கும்போது தான் வந்தாங்க. எங்க டாக்டர் கிருபாநிதி உச்சபட்ச பிராக்டிஸ்ல இருந்து தான் வந்தாங்க. அதனால அரசியலுக்கு இது புதுது கிடையாது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய கிடையாது. ஏதோ தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன் தியாகம் செய்யறேன்னு பேசிக்கொண்டு, ஆனால் இன்று 30 வருஷமா நடிச்சு முடிச்சுட்டு தானப்பா தம்பி வரீங்க. அதனால தம்பிக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தாது. ஒரு சின்ன தம்பி பேசுகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் பேசுவதனால தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்து விட போவதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இன்று உண்மையிலேயே போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான். அதனால இன்று அவர் என்ன சொல்றாரு, கூடுதல் சக்தி வந்தால் அதோடு, இல்லை என்றால் தனி சக்தியாக அப்படின்றாரு. இப்ப கூடுதல் சக்தியா அவரோட வருவதற்கு கூட பல பேர் தயாராக இல்லை. ஏனென்றால் அனுபவம் இல்லை அரசியலில் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.